இப்போ விஜய் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணார், திருப்பாச்சின்னு ஒரு படத்தில் வந்துட்டு பேரரசை கொண்டு வர்றாரு, நல்லா பண்ணுறாரு, ஓகேன்னு ரசித்தார். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, சிவகாசின்னு ஒரு படம் பண்ணார், நல்லா தான் இருக்காரு, ஆனால் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ மாறுறாரேன்றத ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இன்னொரு படம் நடிக்க வேண்டியது, முரசுன்னு ஒரு படம். அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. அந்த டைமில் கேப்டன் அவர்கள் கட்சி தொடங்கின காலம்னு கூட நினைக்கிறேன். அப்போ கேப்டனுடைய சிம்பிள் வந்துட்டு முரசு, நமக்கு எல்லாம் தெரியும். விஜய் நடிக்க வேண்டியதாக இருந்த படத்தினுடைய பெயர் வந்துட்டு முரசு. அந்த படத்துக்கு வந்துட்டு பேரரசுடைய தம்பியை கூட வந்துட்டு டைரக்டராக அறிமுகப்படுத்தலாம், முத்துவடுகுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரை வந்துட்டு இயக்குனராக அறிமுகப்படுத்தலாம். பேரரசு வந்துட்டு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி கொடுப்பாருங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்த காலம். ஆனால் விஜய் ரொம்ப அழகா, விஜய் அதான் சொன்னேன், இந்த இதில் தப்பிச்சது விஜய் அஜித் தானே, ரொம்ப புத்திசாலித்தனமாக உஷாரா இதுக்கு லிமிட் இப்போ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளை விட்டோம் அப்படின்னா வந்துட்டு திருப்பதியில் அஜித் சொன்னார்ல, நான் இறங்கி போகிற ஆள் இல்லடா ஏறி போகிற ஆளுன்னு, ஈஃபில் டவர் அது ஈஃபில் டவரில் அதாவது லைட் ஹவுஸ் மாதிரி எடுத்து நட்டு சொல்லுவார். இன்னும் 2 அடி தாண்டினார்னா கீழே வந்துடுவார், அங்கேருந்து ஏறி போக முடியும். இப்படி நம்மளை போட்டு காவு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அழகாக அங்கேருந்து புத்திசாலித்தனமாக விஜய் வெளியேறினார். பார்த்தீங்களா, அந்த வெளியேறின டைமில் தான் பரத் வந்து மாட்டுறாரு. பரத் வந்து மாட்டணும்னா அதே டைலாக் பரத்துக்கு போட்டு பழனி, இளநி இப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் போட்டு அவரை காலி பண்ணாங்க.